தாவேக்காவில் வந்து டிடிவி தினகரன் வருவான்னு எதிர்பார்த்த நிலையில் அவர் வரல. அது ஒரு ஏமாற்றமாக இருக்குது அவங்க. இல்லை, ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதை போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. அவைக்காக அவங்களை கொண்டு வரதா அவரும் திட்டமிட்டதாகவும் அது வந்து அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, அதாவது டிடிவி வந்து எங்களோட வர நினைச்சாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல. எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? அதான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு, போன்ல பார்த்தேன். அதாவது 86, 87 நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் சேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார்.